Hi, hello guys, welcome back to our channel. And today we are going to seeing about பிஎன்எஸ் ஆக்ட். அதாவது பிஎன்எஸ் ஆக்ட் பற்றி நம்ம ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். என்ன வீடியோஸ் அப்படின்னா செக்ஷன் 1 பற்றி அது எப்படி அதில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஷார்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அதை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம், அதோட டீட்டெயில்ஸோட பார்க்கலாம். இப்போது இந்த பிஎன்எஸ் ஆக்ட் பாரதிய நியாய சங்கீத இதை வந்து ஜூலை 1, 2024 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதில் வந்து டோட்டலாக 358 செக்ஷன் வந்து இருக்குது. இப்போது இதில் செக்ஷன் 1 வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வீடியோஸ் ஷார்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதோட லாங் வீடியோஸ் வந்து பார்க்கலாம், அதோட லாங் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா செக்ஷன் 1ல் டோட்டலாக வந்து 6 சப் கிளாஸ் வந்து இருக்குது. செக்ஷன் 1 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஷார்ட் டைட்டில், கமென்ஸ்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் இதை பற்றி சொல்கிறாங்க. அதாவது குறுந்தலைப்பு, அதுக்கப்புறம் வந்து இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ வந்து விண்ணப்பிக்கலாம், இதெல்லாம் பற்றி சில விஷயங்கள் வந்து சொல்லுது. இப்போ செக்ஷன் 1ல் வந்து சப் கிளாஸ் 1 வந்து என்ன சொல்லுதுன்னா, திஸ் ஆக்ட் மே பி கால்டு த பாரதிய நியாய சங்கீதா 2023. இது வந்து பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு வந்து செக்ஷன் 1ல் சப் கிளாஸ் 1ல் வந்து சொல்கிறாங்க. சப் கிளாஸ் 2ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் ஷால் கம் இன்டு force on such date as the central governments may by notification in the official gazette appoint, and different dates may be appointed for different ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் சங்கீதா. அதாவது செக்ஷன் 1ல் சப் கிளாஸ் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க நினச்சாங்க அப்படின்னா இந்த ஜூலை 1, 2024 அன்னைக்கு என்ஃபோர்ஸ் பண்ணுற இந்த பிஎன்எஸ் ஆக்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா ஒரு அஃபீஷியல் கெசட் மூலமாக அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேட்லேயோ இல்லை டிஃப்ரெண்ட் ப்ரொவிஷன் மூலமாகவோ இதை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, ஜூலை 1, 2024 அன்னைக்கு 106 சப் கிளாஸ் 2 இந்த செக்ஷனை தவிர்த்து பேலன்ஸ் இருக்க 358 செக்ஷனை வந்து அவங்க என்ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சப் கிளாஸ் 3 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்ரி பர்சன் ஷல் பி லயபிள் டு பனிஷ்மெண்ட் அண்டர் திஸ் சங்கீதா ஆர் நாட் அதர்வைஸ் ஃபார் எவ்ரி ஆக்ட் ஆர் ஒமிஷன் contrary to the provisions thereof of which he shall be guilty within India. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு பர்சனுமே வந்து அவங்களோட ஒர்க்கையும் அவங்களோட டியூட்டியை வந்து கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக வந்து அவங்க செய்யணும். ஒருவேளை அவங்க செய்யலை அப்படின்னா இந்த சப் கிளாஸ் 3ல் ஆக்ட் ஆர் ஒமிஷன், அதாவது ஆக்ட் ஆர் ஒமிஷனில் இவங்க வந்து இந்த ஆக்ட் படி செக்ஷன் 3 படி இவங்க வந்து பனிஷ் பண்ணப்படுவாங்க, அதாவது தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்க ஒரு பர்சன் வந்து அவங்களோட கடமையை வந்து சரியாக செய்யலை, அவங்களோட ஒர்க்கையும் கடமையும் சரியாக செய்யலைன்னா அவங்க வந்து இந்த ஆக்ட் படி செக்ஷன் சப் கிளாஸ் 3 படி இவங்க வந்து பனிஷ் பண்ணப்படுவாங்க, தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த சப் கிளாஸ் 3ல் வந்து சொல்கிறாங்க. சப் கிளாஸ் 4 வந்து எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, any person liable by any law for the time being in force in India to be tried for an offence committed beyond India shall be dealt with according to the provisions of this Sangita for any act committed beyond India in the same manner as such act had been committed within India. அதாவது சப் கிளாஸ் 4ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்தியாவுக்குள்ளே இருக்க ஒரு பர்சன் வந்து இந்தியாவுக்கு அப்புறமா, அதாவது இந்தியாவுக்கு வெளியில் வந்து ஏதாவது அஃபென்ஸ் பண்ணாலும் கூட அவங்க இந்தியாவுக்குள்ளே இந்த பிஎன்எஸ் ஆக்ட் படி என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களோ அதே பனிஷ் பண்ணி இவங்க வந்து தண்டிக்கப்படுவாங்க, அதாவது அதே பனிஷ்மெண்ட் படி இவங்க வந்து தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சப் கிளாஸ் 4ல். சப் கிளாஸ் 5ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் சங்கீதா ஷால் ஆல்சோ அப்ளை டு எனி அஃபென்ஸ் கமிட்டட் பை. அதாவது இந்த சப் கிளாஸ் 5 வந்து யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சப் கிளாஸ் 5லேயே வந்துட்டு ஏபிசின்னு வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் சப் கிளாஸ் 5ல் ஏல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எனி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா இன் எனி பிளேஸ் வித்தவுட் எனி அண்ட் பியாண்ட் இந்தியா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்திய குடிமகன் ஒருவர் வந்து எந்த பிளேஸில் போய் ஒரு அஃபென்ஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து இந்த இந்திய சட்டம் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இந்தியாவுக்குள்ளே அதாவது இந்தியாவுக்கு அப்புறமா அவங்க எந்த அஃபென்ஸ் பண்ணாலும் அவங்க இந்தியாவுக்குள்ளே பண்ண மாதிரி அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனி பர்சன் ஆன் எனி ஷிப் ஆர் ஏர்க்ராஃப்ட் ரெஜிஸ்டர்ட் இன் இந்தியா வெதர் இட் மே பி. அதாவது ஒரு வேளை வந்து இந்த ஷிப் ஆர் ஏர்க்ராஃப்டில் ஏதாவது அஃபென்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனி பர்சன் இன் எனி பிளேஸ் வித்தவுட் அண்ட் பியாண்ட் இந்தியா கமிட்டிங் அஃபென்ஸ்
டார்கெட்டிங் ஏ கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் லொக்கேட்டட் இன் இந்தியா. அதாவது கம்ப்யூட்டர் ரிசோர்ஸில் வந்து ஏதாவது அஃபென்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து எந்த பிளேஸில் அது லொக்கேட் ஆயிருந்தாலும் அவங்க இந்த சட்டப்படி இவங்க வந்து தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேறு கொடுத்துருக்காங்க இந்த சப் கிளாஸ் 5ல். என்ன அப்படின்னா, இன் திஸ் செக்ஷன் த வேர்ட் அஃபென்ஸ் இன்க்ளூட் எவ்ரி ஆக்ட் கமிட்டட் அவுட் சைட் இன் இந்தியா விச் இஃப் கமிட்டட் இன் இந்தியா would be punishable under this சங்கீதா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கு அப்புறமா இந்திய குடிமகன் ஒருத்தவர் வந்து அஃபென்ஸ் பண்ணிட்டாங்கனாலும் அவங்க வந்து இந்த ஆக்ட் படி இவங்க வந்து பனிஷ் பண்ணப்படுவாங்க, அதாவது தண்டிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் இந்த அஃபென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து வேர்டை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்னா, who is a citizen of India commits a murder in any place without and beyond India, he can be tried and convicted of murder in any place in India in which he may be found. அதாவது என்ன சொல்கிறாங்க, இல்லுஸ்ட்ரேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இந்திய குடிமகன் ஒருவன் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து அவரோட பிளேஸ் வந்து இப்போ டெல்லி அப்படின்னா அவர் வந்து இந்தியாவுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு பிளேஸில் போய் அவர் ஒரு அஃபென்ஸ் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் மர்டர் பண்ணாலுமே கூட அவங்க வந்து தண்டிக்கப்படுவாங்க. இல்லை அந்த பிளேஸை விட்டு வேறு பிளேஸ்க்கு வந்துட்டாலும் எனி பிளேஸ் எங்கே இருந்தாலும் அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலுமே அவங்க வந்து தண்டிக்கப்படுவாங்க, அதாவது பனிஷ் பண்ணப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சப் கிளாஸ் 6ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சட்டத்தால் பாதிக்கக்கூடாத மற்ற சட்டங்களை பற்றி சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, nothing in this Sangita shall affect the provisions of any act for punishing mutiny and desertion of officers, soldiers, sailors or airmen in the service of the government of India or the provisions ஆஃப் எனி ஸ்பெஷல் ஆர் லோக்கல் லா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டத்தால் பாதிக்கக்கூடாத மற்ற சட்டங்கள் அதை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இப்போது இந்த பிஎன்எஸ் ஆக்ட் இருக்குன்னா, இந்த பிஎன்எஸ் ஆக்டில் வந்து யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆஃபீஸர்ஸ், சோல்ஜர்ஸ், சாயிலர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை வந்து அந்த ஆக்ட் படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆக்ட் வந்து இந்த பிஎன்எஸ் ஆக்ட் வந்து இவங்களோட ஆக்டை வந்து பாதிக்காது. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் லா, லோக்கல் லா அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி ஆக்டையும் வந்துட்டு இந்த பிஎன்எஸ் ஆக்ட் வந்து பாதிக்காது. அதை தான் இந்த சப் கிளாஸ் 6ல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிஎன்எஸ் ஆக்டில் செக்ஷன் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.